இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதில் வந்து மேக்ஸிமம் ஒரே ஒரு தப்பு தான் செய்வீங்க. அது என்ன தப்பு செய்கிறீங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும், ரிப்பேர் வந்து அதிகம் ஆகாது. அது என்ன தப்புன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி நம்ம வந்து இதே ஒன்று சமைக்கிறோம். இப்போ நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. எனக்கு வந்து கொதிச்சது போதும், நான் சமையலை முடிச்சுக்கிறேன். இதோட ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாத்திரத்தை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு நீங்கள் உடனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கும், உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இப்போ டக்குன்னு நீங்கள் ப்ளக்கை ஆஃப் பண்ணுவீங்க, அதாவது சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எப்பயுமே ஆஃப் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் செய்கிற தப்பு. இது ஒன்றே தான். இந்த தப்பை மட்டும் நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் தாங்கும். இது வந்து ரிப்பேர் அதிகம் ஆகாது. இப்போ வந்து அந்த ஃபேனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஒரு நிமிஷம் வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கோம், அந்த ஒரு நிமிஷம் கழித்து ஃபேன் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பவர் பட்டனை வந்து அதாவது சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உள்ளே வந்து நம்ம போர்டு வந்து அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளே வந்து கிட்டில் இருக்கிறது வந்து கூலிங் ப்ராசஸ்க்காக, அந்த காயில் அண்டு வந்து அந்த போர்டு வந்து கூலிங் ப்ராசஸுக்காக இது வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அத்தனை செகண்டை வந்து அந்த ஃபேன் ஓடிட்டு அதெல்லாம் கூலிங் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஒரு வந்து சென்ஸ் பண்ணிட்டு வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுற டைமுக்கு வந்து ஓடிட்டு அது ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா இப்போ தான் நீங்கள் வந்து பவரை வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, முன்னாடியே ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். மேக்ஸிமம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்ல முடியாது, நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ள ஃபேன் சுற்றுதில்ல, அந்த ஃபேன் சுற்றி முடிஞ்சது ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பவர் பட்டனை ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் ஆல்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம்பது வீடியோ உங்களை நோக்காத்திருக்கு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.